விமல், சமுத்திரகனி உள்ளிட்டவங்க நடிப்புல உருவாகி இருக்கிற படம் காவல். டைரக்டர் சீமான் சுசி கணேசன் கிட்ட உதவியாளராக இருந்த VR நாகேந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரவுடிசத்தை பத்தி 20 வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணி அதையே தன்னோட கதைக்கு கருவா எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு இயக்குனர். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற காவல் படத்தை பத்தி அந்த படத்தோட டீம் என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்த கூலி கொலைன்றது உலகம் பூரா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த நாட்டில், அமெரிக்காவில் எடுத்தீங்கனாலும் கூலி கொலை இருக்குது, லண்டனில் எடுத்தாலும் இருக்குது, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ரோம், எல்லா இடங்களிலும் நம்ம இந்தியாவில் முழுக்க இந்த கூலி கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இது நம்ம ஒரு 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 தொடக்கம்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த கூலி கொலைகளை வேரோடு அழிக்கிறதுக்கு இது ஒரு தொடக்கம். நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. எதுவுமே மக்கள் பணியில் இன்னுயிரை ஈன்ற தமிழக காவல்துறையினருக்கு இப்படத்தினை சமர்ப்பணம் செய்கிறேன்றதான் என் முதல் காடே. இந்த படத்தில் கெட்ட போலீஸ்காரனும் காமிக்கிறேன். அதாவது கெட்டவங்கன்னா நார்மலாக இருக்கிற போலீஸ்காரங்களும் என் படத்தில் இருக்காங்க, நேர்மையான போலீஸ் அதிகாரியும் என் படத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு போலீஸ் இப்படித்தான் இருக்கணுன்ற ஒரு சாரார், ஒரு போலீஸ் எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு சாரார். அதனால் இந்த படத்தில் போலீஸ், பொதுமக்கள், பெயிட் கில்லர் எல்லாருமே கலந்த ஒரு கலவையாக தான் இந்த படம் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் கொஞ்ச நாளாக இருந்தேன். அதுக்கப்புறம் மலேசியாவில் மைந்தன் அப்படி ஒரு படத்தில் கதாநாயகியாக நடித்தேன். மிகப்பெரிய அளவில் த ஹையஸ்ட் க்ராஸ்ட் மலேசியன் தமிழ் மூவி அப்படின்ற ஒரு அந்தஸ்தும் பெற்றது. பெரிய அளவில் அந்த படம் பேசப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு நாகேந்திரன் காவல் படத்தோடைய கதையை சொன்னார். நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த ஹீரோயின் கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் தமிழ் பேசும் கதாநாயகியை நான் தேடிட்டுருக்கேன். ஸோ உங்களை பார்த்ததுமே என் கதைக்கு என்னுடைய கதாநாயகி இவங்களாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சொன்னதுமே சரி இது ஒத்து வருமா, சரியாக இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். பட் எனக்கு இவ்வளோ நாளாக நடிக்கணுன்ற ஆர்வம், ஆசை கிடையாது. ஸோ மைந்தன் பண்ண பிறகு சரி மேபி ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு யோசித்த பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு கதாநாயகியாக நடிக்க ஒத்துக்கிட்டேன். மகிழ்ச்சியாக கஷ்டப்பட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு படம் அது. முதல்ல எல்லாம் பெரிய ஹோப் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் போக 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 படத்தில் நமக்கே ஒரு இடத்துல லாக் ஆகும். கரெக்டான பாயிண்டில் போகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி லாக் ஆனவொன்னே எல்லாருமே உயிரை போட்ட ஒரு திரைப்படம். இப்போது நம் சமூகத்திற்கு தேவையான ஒரு திரைப்படம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். ஒரு இயக்குனராக, ஒரு தரமான இயக்குனராக நாகேந்திரன் வந்திருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னுடைய நண்பன் தான். பட் நான் இப்படி ஒரு படம் இவன் எடுத்துகிட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது உங்களுக்கே தெரியும், படம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு மெச்சூர்டாக இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வச்சுருக்கான். உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப். காவல் படம் 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கும்கிக்கு அப்புறம் எனக்கு பெரிய ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர் நாகேந்திரன் சார். ரொம்ப நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு முக்கியமான ரோல். அதாவது விமலுக்கு நான் தான் முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி படம் ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கேன். சாங்ஸில் டான்ஸ் ஆடியிருக்கேன். நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் தேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.